ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்டிலைசர் நம்ம வீட்டிலையே நாம் ஈஸியாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர். நம்ம வீட்டு தோட்டத்தில் அல்லது மாடி தோட்டத்தில் இருக்கிற பயிர்கள் சரியான முறையில் வளரலை, வளர்ச்சி கம்மியாக இருக்குது, சரியான முறையில் பூக்கள் பிஞ்சுகள் பிடிக்கல அப்படின்னா இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். இந்த ஃபர்டிலைசரை நான் நம்ம வீட்டு என்வாரன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில கலை செடிகளை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் இந்த கலை செடியை வச்சு எந்த மாதிரி இந்த ஃபர்டிலைசரை தயார் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம வீட்டு தோட்டத்தில் அல்லது நம்ம மாடி தோட்டத்தில் வளரக்கூடிய பயிர்களை சுற்றி நம்ம கவனித்தாலே போதும், நிறைய கலை செடிகள் வளர்ந்துருக்கும் பார்க்கலாம். அந்த கலை செடிகள் நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கலை செடியை தான் நீங்கள் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்ட கலை செடி அப்படின்னு எதுவும் இல்லை. எது வேணாலும் நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் என் மாடி தோட்டத்தில் இருக்கிற பாருங்கள், பேக்கில் இருக்கிற சில கலை செடிகள், என் மிளகாய் செடியை சுற்றியுள்ள சில கலை செடிகளை நான் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கலை செடிகளை வச்சு தான் நான் இந்த ஃபர்டிலைசரை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு உரம் தேவையோ அந்தளவுக்கு தேவையான கலை செடியை நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், நான் எனக்கு தேவையான அளவு கலை செடியை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஃபர்டிலைசரை நாங்கள் ஒரு பொட்டிலில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கு தேவையான அளவு பொட்டில் நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ரெடி பண்ணி எடுத்த அந்த பொட்டிலில் நாங்கள் கலெக்ட் பண்ணி கொண்ட அந்த கலை செடிகளை போட்டுக்கொண்டா சரி. கலை செடிகளை பொட்டிலில் போடும்போது அந்த கலை செடிகளை நாங்கள் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மண் இருந்தால் அந்த மண்ணை க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் நேரடியாகவே அதை பொட்டிலில் போட்டுக்கொள்ளுங்க. கட் பண்ணி போடணும் அப்படின்னு எந்த தேவையும் இல்லை. இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு சீனி அல்லது நாட்டு சர்க்கரை தேவை. நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா சீனி எடுத்துக்கொள்ளுங்க. என்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை, நான் சீனி எடுத்துக்கிறேன். சீனியை யூஸ் பண்ணியும் நாங்கள் இந்த உரத்தை ரெடி பண்ணி கொள்ளையிலும். நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச கலை செடிகளில் இந்த சீனியை நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டால் சரி. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அந்த பொட்டிலில் வச்சு அப்படியே மூடி வச்சுக்கொள்ளுங்கள். 5 டேஸுக்கு இந்த மாதிரி மூடி வைக்கணும் பொட்டிலில். நான் செய்கிற அளவுக்கு தான் நீங்கள் உரம் செய்யணும் அப்படின்னு எந்த தேவையும் இல்லை. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கலை செடிகளை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் உரத்தை ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ தண்ணீர் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். உரத்தை ரெடி பண்ணி 5 நாளைக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவே சூப்பரான ஃபர்டிலைசர் ரெடி ஆகிரும் உங்களுக்கு. அதாவது அதில் இருக்கிற தண்ணிகள் வேறாகவும் நாங்கள் போட்ட சர்க்கரை கரைந்து அதோடு சேர்த்து மிக்ஸ் ஆகி ரொம்பவே சூப்பரான ஒரு ஃப்ளேவரோட ஒரு உரம் ரெடி ஆகிரும். அந்த உரத்தை தான் நாங்கள் எங்களோட பயிர்களுக்கு, வளர்ச்சி குறைவான பயிர்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நார்மலாக பார்க்கும்போது கலை செடிகள் அப்படிங்கிறது ரொம்பவே சத்துக்கூடிய பயிர்கள் தான் கலை செடிகள். அதாவது நாங்கள் மெயினாக ஒரு பயிரை நாட்டி அதுக்கு தண்ணீர் ஊற்றி பசலைகள் போட்டு வளர்க்குறோம். பட் ஒரு பொட்டில் இருக்கிற பயிர்கள் வளருதோ இல்லையோ அதை சுற்றி பாருங்கள், நிறைய கலை செடிகள் நார்மலாகவே வளர்ந்து வந்துடும். ஒரு பயிரை சுற்றி இருக்கிற பசலை தண்ணீர் எல்லாத்தையுமே உறிஞ்சி கொண்டு நல்ல முறையில் வளரக்கூடிய செடி தான் கலை செடிகள். இந்த கலை செடிகள் ஒரு பயிரை சுற்றி உள்ள எல்லா வகையான சத்துக்களையும் உறிஞ்சி கொள்ளும். அதனால தான் நாங்கள் இந்த ஃபர்டிலைசருக்கு கலை செடிகளை வச்சு இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணுறோம். இந்த ஃபர்டிலைசரில் கலை செடிகளில் நிறைய சத்துக்கள் இருக்கும். இந்த சத்துக்கள் வெளியாகி தண்ணீராக மாறி அந்த பொட்டில் இருக்குது. அதைத்தான் நாங்கள் பயிர்களுக்கு உரமாக யூஸ் பண்ண போகிறோம். நாங்கள் ரெடி பண்ண இந்த உரத்தை தண்ணீரை மிக்ஸ் பண்ணி நாங்கள் பயிருக்கு யூஸ் பண்ண போகிறோம். நான் ரெடி பண்ணிக்கிற உரத்தில் பாருங்கள், ஒரு சிறிய அளவு தான் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் 1 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை நான் பயிருக்கு யூஸ் பண்ண போகிறேன்.
நாங்கள் ரெடி பண்ணிக்கிற இந்த ஃபர்டிலைசரை பொட்டிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு அதில் பேலன்ஸ் ஆகிற அந்த களை செடிகளுக்கு வந்து நாங்கள் வந்து தண்ணீரை ஊற்றி வச்சா அதில் இன்னும் நிறைய தண்ணீர்கள் வந்து ஃபில்டர் ஆகி வரும். அதையும் நாங்கள் அப்புறம் யூஸ் பண்ணி கொள்ள இயலும். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கட்டாயம் தண்ணீரில் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இதுக்கு தேவையான அளவு தண்ணீரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் வந்து என்னோடய அளவுக்கு ஏற்ற மாதிரி 1 லிட்டர் தண்ணியில் வந்து நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணீரை மிக்ஸ் பண்ணி கட்டாயம் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த உரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி என்னோடய பயிர்களுக்கு யூஸ் பண்ணி ரொம்பவே சக்ஸஸ் அமைஞ்சிக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சக்ஸஸ் அமையும். பழைய பயிர்கள், ரொம்பவே வளர்ச்சி குன்றிய பயிர்கள், நல்லா வளராத பயிர்களுக்கு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக அவங்களுடைய பயிர்கள் வந்து வளர்ந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.